அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். வேதத்துல பாருங்களேன், இயேசு அநேக அற்புதங்களை செய்தார். அதுல ஒரு சில அற்புதங்கள் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தி செய்தார். அதுல ஒண்ணு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 12 வருட பெரும்பாடு கிறிஸ்து. மத்தேயு, மார்க், லூக்கால எல்லாம் இருக்கும் பாருங்க. மத்தேயுல கூட பாருங்களேன், 9ல 20, 21, 22 பார்த்தீங்கன்னா படிச்சீங்கன்னா இருக்கும். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளை திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமானாள். அப்ப 12 வருட ப்ளீடிங் இஷ்யூ. நீங்க மார்க், லூக்காலாம் படிச்சீங்கன்னா அநேக வைத்தியர்களால அவங்க வேதனைப்பட்டாங்க. அப்படின்னா என்னன்னா, எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவங்களுக்கு வேலை செய்யல. நிறைய டாக்டர், ஸ்பெஷலிஸ்ட் அவங்கெல்லாம் ஃபெயில். இவங்களுக்கு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் ஒத்துக்கலாம்ல, அவங்களால குணப்படுத்த முடியல. அவங்களால இந்த அம்மா இப்படி இருக்கிறாங்க. சொத்தை வித்து பார்த்தாச்சு, ஒண்ணும் முடியல. அந்த மாதிரி நேரத்துல இயேசு எடுத்துருவாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை ரொம்ப இனி அவ்வளவுதான்ற ஒரு அந்த எண்டு மொமெண்ட்ல நீ இயேசு விட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு இயேசு அற்புதம் செய்வார். நீண்ட ஆண்டுகள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை கொடுக்கும் தேவன் இவர். இன்று ஒரு நிரந்தர தீர்வு. பல ஆண்டுகளா போராடிட்டே இருக்கிறீங்களா சொத்துக்காக? இன்னைக்கு ஒரு நிரந்தர தீர்வு. இந்த தேவன் நிரந்தர தீர்வை உங்க வாழ்க்கையில கொண்டு வர உண்மையுள்ளவர். இன்று அவர் செய்வார். அப்ப இந்த அம்மா பாருங்களேன், தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு, யாரும் தெரியல, அவங்களோட ஃபெய்த் உள்ளத்துல அப்படி சிந்திச்சுட்டே இருக்கிறாங்க. இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டா போதும் நான் சுஸ்தமாயிடுவேன். இதை சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவங்க விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்த. நீங்க மார்க் அல்லது லூக்கால படிச்சீங்கன்னா இருக்கும், அவள் சொல்லி கொண்டு என்று சொல்லி. அப்ப நாம் உள்ளத்திலே எண்ணத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறோம், வாயினால் இதை சொல்லி கொண்டிருக்கிறோம். இது ரெண்டு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. நம்ம பல தடைகளை தாண்டி வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொடுறாங்க. இயேசு அற்புத விதமாய் அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டுச்சு. அற்புத விதமாய் அந்த நாளிலே அந்த ஸ்திரீ சுஸ்தமானாள், சுகமானதை உணர்ந்தாள். இன்னைக்கு நீங்க உணர்வீங்க, ஏதோ உங்க பாடியில நடந்திருக்கு, நீங்க உணர்வீங்க. டாக்டர் உங்களை பார்த்து சொல்லுவாரு, சம்திங் ஹஸ் ஹேப்பன், என்னமோ நடந்திருக்கு, நீங்க சரியாயிட்டீங்க சொல்லுவாங்க. ஆமென், நிச்சயம் நடக்கும். நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. கர்த்தர் சுகத்தை கொடுத்து விட்டார். உங்க வாழ்க்கையின் தீராத பிரச்சனைக்கு இந்த தீர்வு உண்டாகி விட்டது. நல்ல செய்திகளை கேட்க போகிறீர்கள். கர்த்தர் நிரந்தர தீர்வை கொடுத்து ஆசிர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்.